கர்த்தரிடத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறார். அந்த மனமகிழ்ச்சியை யார் தருகிறார் தெரியுமா? வேத வசனம் தருகிறது. நீங்கள் ரெகுலராக தேவனுடைய வேத வசனத்தை வாசியுங்கள், வேத வசனத்தோடு நீங்கள் பழகுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நமக்குள் தந்த சமாதானத்தை மகிழ்ச்சியும் அது தொடவே தொடாது. ஒரு மாதிரி வேகா, சிலர் பாருங்க அதனுடைய உச்சத்தில் தான் தற்கொலை கூட செய்து கொள்ளுவாங்க, இனி வாழ வழியே இல்லைன்னு சொல்லி. மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு மனிதன் போயிட்டா அந்த மனிதனுக்கு எல்லா சந்தோஷம் பக்கத்தில் இருந்தால் கூட அவன் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். பார்த்துருப்பீங்க சில ஆட்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், செலிபிரிட்டிஸு, வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு வேக்குவம், திடீர்னு மாடியிலேருந்து குதிச்சேன், தற்கொலை பண்ணேன். காரணம் என்ன? மனதில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உலகம் தருகிற சமாதானம் மகிழ்ச்சியும் கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனால் வேதத்தினால, வார்த்தையினால, ஆவியினால கிடைக்கிற சந்தோஷம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும்.